Mind-blowing velour. मम भक्त समस्त दुर्गद्वारा श्री परमेश्वरस्य प्रीत्यर्थं माले अमावास्या तिथि तर्पणं करिष्यामि। அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா வேலூர் புதிய பேருந்து நிலையம் எதிரில் உள்ள முத்து மண்டபம் இடத்தில் தான் இருக்கிறோம். இங்கு இன்று என்ன விசேஷம் என்றால் மாகல்ய அமாவாசை. மாகல்ய அமாவாசை என்பது என்ன என்றால், மாகல்ய அமாவாசை என்பது வருடந்தோறும் புரட்டாசி மாதம் அமாவாசை நாளில் அனுஷ்டிக்கப்படும் மிக புனிதமான நாளாகும். இந்த நாள் பித்ரு தர்ப்பணம், பித்ரு வழிபாடு செய்வதற்கான சிறந்த நாளாக கருதப்படுகிறது. மாகாளயம் என்பது பெரிய அழைப்பு என்று பொருள். அதாவது இந்த நாளில் பித்ருக்கள் அனைவரும் பூமிக்கு வந்து தங்கள் சந்தியாரர்களிடம் தர்ப்பணம், திருப்பணி, தானம் போன்றவற்றை பெறுவார்கள் என நம்பப்படுகிறது. இந்நாளில் மக்கள் அதிகாலை ஆற்றங்கரையில், குளங்கள் போன்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று பித்ருக்களின் தீர்த்தர்ப்பணம் செய்கின்றனர். அன்னதானம், வஸ்திரதானம், சீராத்தம் போன்றவை செய்யப்படுகின்றன. இதனால் பித்ருக்கள் திருப்தி அடைந்து குடும்பத்திற்கு நலன்களை அருள்வார்கள் என்று நம்பப்படுகிறது.
மாகல்ய அமாவாசை நவராத்திரி ஆரம்பிக்கும் நாளுக்கு முன் வரும் நாளாக இருப்பதால் தெய்வ வழிபாடும் பித்ரு வழிபாடும் ஒன்றாக இணைந்து புனித நாளாகும். இந்நாளில் பித்ருக்களை போற்றி வழிபடுவது பிள்ளைகளுக்கு வாழ்வில் செழிப்பு, ஆரோக்கியம், நல்ல சந்ததி மற்றும் நீண்ட ஆயுளை அளிக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. எனவே மாகல்ய அமாவாசை என்பது பித்ரு தரப்பணத்திற்கான மிகவும் சிறப்பான நாளாகும். குடும்ப நலனுக்காக அனைவரும் மதித்து அனுஷ்டிக்க வேண்டிய தினமாகவும் கருதப்படுகிறது. நாங்கள் வருடம் வந்து இந்த முன்னோர்கள் இதுக்கோசரம் அமாவாசைக்கோசரம் மாலை அமாவாசைக்கு வருஷம் நாங்கள் வந்து இங்கே தர்ப்பணம் கொடுக்குறோம். இதனால் எங்களுக்கு என்னன்னா எங்களுக்கு பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கிறது. தர்ப்பணம் செய்து முடித்த பின்னர் தங்களால் முடிந்த தர்மத்தை செய்து வருகிறார்கள். அதேபோல் அங்கிருந்து புறப்பட்டு அருகில் உள்ள சில ஆலயங்களுக்கு அருகில் உள்ள அனுமன் ஆலயம், நரசிம்மர் ஆலயம் சுற்றி வலம் வருகிறார்கள். ஓம் நமச்சிவாய. ஓம் மாலை அமாவாசை புரட்டாசி மாதம் முன்னோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் திதி கொடுப்பதாகும். இன்று யம தர்மராஜா மேலோகத்திலிருந்து நம் அனைவரையும் உற்றார் உணவர்களும் அனுப்புகின்றார். நாம் அவர்களுக்கு எள்ளு தர்ப்பணம் விடுவது சிறந்ததாகும். இது செய்தால் நம் தலைமுறை நன்றாக இருக்கும். ஆதலால் இதை செய்வது மிகவும் முக்கியமானது. ஆதலால் தான் மாலையாபட்சம் என்று இதற்கு பெயர். மாலயம் என்றால் பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் என்று பெயர். இது செய்தால் அவ்வளவு குடும்பம் நன்றாக இருக்கும், அமைதியாக இருக்கும், நல்ல சுபிட்சமாக வாழ்வார்கள். ஓம் நமச்சிவாய. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி, வணக்கம்.